வணக்கம். நம்மளுடைய ரோட்டரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கிறதுல முக்கிய பங்காற்றிட்டு இருக்குன்னு சொல்லணும். அந்த வகையில் நம்மளுடைய ரோட்டரியினுடைய மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் அவர்கள் மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் இருக்கும்போது ஒரு குடும்பங்களுக்கு 25,000 தன்னுடைய ரொக்க தொகையாக கொடுத்துட்ருக்குறாங்க. இது குறித்து நம்மளுடைய முன்னாள் ஆளுநர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. நம்முடைய தினதரணி டிவி அப்பப்போ எல்லா செய்திகளையும் நம்ம ரோட்டரி உலகில் கொண்டு செல்வதற்கு மிகவும் நன்றி. உங்களுடைய செய்தி பல மாவட்டங்களுக்கும் இந்தியா முழுவதும் பறந்து சென்றதனால் இந்தியாவில் உள்ள எல்லா இடங்களிலும் இருந்து உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். சொல்லப்போனால் நேற்று திண்டுக்கல்லிருந்து ரோட்டரி நைனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பழம்பெரும் முதிய உறுப்பினர் அவர் ரீஹாபிலிட்டேஷன் அனுப்பியிருக்காரு. ஏற்கனவே இன்றைக்கி 2 லோடு வந்திருக்கு, நாளைக்கு 2 லோடு வரப்போகுது. அது மாதிரி பவானி குமாரபாளையத்துலேருந்து ஆக்சுவலாக நான் கேட்டது இது என்னது பெட்ஷீட்டு. ஆனால் அவங்க முதல்ல ரீஹாபிலிட்டேஷன் மெட்டீரியல்ஸ் அனுப்பியிருக்காங்க. அடுத்தால பெட்ஷீட் வரப்போகுது. தேவகோட்டையிலேருந்து அந்த பிரசிடெண்ட்டே நேரில் ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு பெருமான இதை கொண்டு கதிரேசன்னு பேர், அவர் கடையில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேரடியாக விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தமிழகத்தில் உள்ளது மட்டுமல்லாமல் இப்போ பெங்களூர்லேருந்து உல்சூர்னு அங்கே ஒரு கிளப் இருக்குது, அங்கேருந்து அந்த கிளப்பும் இன்னொரு கிளப்பும் இணைந்து அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி முதல்ல நாங்கள் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இதை கொடுத்துட்டோம், தண்ணீர் கொடுத்துட்டோம். அடுத்தால ஒரு 10 நாளைக்கு தேவையான சமையல் பொருட்களை கொடுத்துருக்கோம், பெட்ஷீட் கொடுத்துருக்கோம். ஆனால் ரோட்டரி எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னார்வ, அதாவது முழுதுமாக அவருக்கு பயனடைய செய்வது தான் ரோட்டரியின் எப்பொழுதும் ரோட்டரியோட பழக்கம். ஏன்னா இப்போ பாருங்கள், 6,000 கொடுக்காங்க, அது கொடுக்காங்கன்னா இருக்கவங்களுக்கும் கொடுக்காங்க, இல்லாதவங்களுக்கும் கொடுக்காங்க. அதனால் ரோட்டரி அப்படி இல்லை, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு போய் பயனடையணும். இப்போ நான் அந்த இசைக்கின் முறை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழிலை, ஒரு நல்ல வளர்ந்து வர ஒரு டீ கடை வச்சு நல்லா வளர்ந்து வந்திருக்காரு. ஆனால் அவர் வீட்டு வால் பின்னால் உள்ள காம்பவுண்ட் வால் இடிஞ்சு வீட்டில் ஒரு பாத்திர பண்டம் கூட கிடையாது, எல்லாம் போயிட்டு. அதனால் இமீடியட்டாக அவர் அந்த செவரை கட்டதுக்காண்டி நான் அவருக்கு 25,000 ரூபா கொடுக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு ரொட்டேரியனும் தனவந்தர்களும் இண்டிவிஜுவலாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க கையிலிருந்து பணத்தை கொடுத்து அதை ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். போன தடவை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தினதரணியிலே வந்திருந்தது ஒரு வீடு இடிந்து விழுந்தது. அதை நான் நேரில் சென்று பார்த்தேன். கணவன் இல்லாத ஒரு பெண், குழந்தை ஒரு முடமான குழந்தை, அதுக்கு 3 லட்ச ரூபா செலவழித்து இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். வீடு கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். ரயில்வே டீன் கூப்பிட்டாங்க. இப்போ மகளிர் இதில் உட்காரதுக்கு யாருமே இடம் இல்லை, மகளிர் தான் உள்ளே போகணும், ஜென்ட்ஸ்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க. ஒரு மோர் தென் 1 லேக் செலவழித்து அங்கே கல்லில் பெஞ்சு செஞ்சு போட்டிருக்கோம். அது மாதிரி எதுவுமே ரோட்டரி செய்யும்போது அவங்களுடைய தேவைகளை முழுதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு செய்யணும். அதுதான் என்னுடைய கொள்கை. இது எல்லாமே என் சொந்த பணத்திலிருந்து தான் செய்தேன், தாமிரபரணி கிளப் மூலமாகவும் செய்தேன். இது எதுக்கு, அது போக நான் இப்போ வார 27ஆம் தேதி முன்னாள் அகில உலக தலைவர் திரு சேகர் மேத்தாவின் அழைப்பை ஏற்று நான் கல்கத்தா செல்கிறேன். அங்கு வெஸ்ட் பெங்கால் கவர்னர் திரு ஆனந்த போஸ் அவர்களையும் சந்திக்கிறேன். கண்டிப்பாக சேகர் மேத்தா அவர்களிடம் ஒரு 100 வீடு கட்டுவதற்காகவாது ரோட்டரி இன்டர்நேஷனலிருந்து ஒரு ப்ரொவிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு கிராண்ட் வாங்கிட்டு கட்டதற்கு துணை புரிவேன் என்று நினைக்கிறேன். இதிலிருந்து நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இண்டிவிஜுவல் ரொட்டேரியன்ஸ் இங்கே வாரதை எல்லாருக்கும் கொடுக்குறது மிக பெருமை, அவங்கவுங்களுக்கு கிடைக்கி. ஆனால் அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை நேரில் கண்டறிந்து அவங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ரோட்டரி மக்கள் மட்டுமல்ல, ரோட்டரியில் அல்லாத பிற செல்வந்தர்களும் எங்களை அணுகலாம். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்க சொல்லுவோம். இப்படி செய்தால் கண்டிப்பாக இந்த சூழலிலிருந்து நம் சமுதாயத்தை முன்னேற்றலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி வீட்டுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் கடை வச்சுருக்கோம், பாலாபாய்க்க நகரில். அண்ணாச்சி எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டதுலேருந்து எங்களுக்கு அண்ணாச்சி டீ கடை பெட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மழை நிவாரணத்தினால ரொம்ப எங்களுக்கு பொருள் சேதாரமாயிட்டு. அதை நான் அண்ணாச்சிட்ட சொன்னால் அண்ணாச்சி எங்கள் வீட்டை பார்த்த வகைக்காண்டி எங்களுக்கு இந்த காசோடையே 25,000 ரூபா பணத்தாக அண்ணாச்சியிட்ட நான் பெற்றுக் கொடுத்தேன். ரொம்ப நன்றி.
ஸோ நம்மளுடைய முன்னாள் ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் கேட்டுக்கொண்டது என்ன அப்படின்னா வந்து ரொட்டேரியன் கிட்ட எல்லார்ட்டையுமே நம்ம வந்து நிரந்தர வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிட்டாங்க. இதை வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நேரில் பார்த்து அவங்களிடத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளுடைய எல்லா பொருட்களையும் கொண்டு சேர்க்கணும், அவங்களுக்கான சேவையை வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஆறுமுக பாண்டியன் கேட்டுக்கொண்டாங்க. அதற்கிணங்க நம்மளுடைய ரோட்டரி கண்டிப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையில் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி. நன்றி, வணக்கம்.